ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஒரு வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் கோயம்பேட்டிலேருந்து ஒரு வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மழை டைம் வந்துட்டு சூப்பு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் வந்துட்டு சூப்பு பண்ணலான்னு நினச்சேன். இந்த கட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 3 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்போ கொஞ்சோண்டு ஜீரகம், தேவைக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூனை மட்டும் அந்த வாழைத்தண்டை எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பில் நம்ம குடிக்கும்போது கடிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. மீதியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா குழம்பு மாதிரி அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டி அந்த வாட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பாதி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே ஒரு சைடில் வந்துட்டு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சூப்புக்கு ஒரு திக்னஸ் வரும். அப்புறமா நம்ம இங்கே வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டை அரைச்சதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்னை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குழன்னு வரும். அப்போ இந்த வந்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டை அதுக்குள்ளே போட்டுருங்க அந்த துண்டை. அப்புறமா ஒரு பிடி மல்லி இலை நல்லா சின்னதாக கொத்தமல்லியை நறுக்குனதை போட்டுட்டு தேவைக்கான பெப்பர் போட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் வாங்கி சாப்பிட்ற வரைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக எனக்கு இருந்தது. அப்புறமா கொஞ்சம் கார்ன் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரை பண்ணி அது கூட போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பு. நான் இதை வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது யாருமே நம்பலை நான் தான் பண்ணேன்னு. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சூப்பெல்லாம் வீட்டில் பண்ணுறதில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான்.